ஹலோ எவ்ரிவன். எந்த டெய்லரிங் கிளாஸ்க்கு நம்ம போனாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டு கர்ச்சீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கர்ச்சீஃப், பில்லோ கவர், இன்னர் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் சுடிதாருக்கு போவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையப்படாது. நம்மளுக்கு தேவை ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் தான். அதனால் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸ் கட்டிங்க்கு போயிடலாம். இப்போ வந்து 1 மீட்டர் கிளாத் எடுக்கிறேன் நான். 1 மீட்டர் கிளாத் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் பெருசாக இருக்குங்கிறதுனால 1 மீட்டர் கிளாத் எடுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ப்ளவுஸ் தைக்க போகிறவங்களுடைய அளவு மெஷர்மெண்ட்டை பொறுத்து 1 மீட்டர் ஆர் 80 பாயிண்ட் வந்து நீங்கள் லைனிங் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே லைனிங் தான் கரெக்டாக கட் பண்ணணும். மெயின் கிளாத் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம். அது இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேல் பக்கம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி விரிச்சிடக்கூடாது. அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 24.5 வருது. 24.5 வருது. அந்த அளவை வந்து மெஷர் பண்ணியாச்சு. இப்போது ஹைட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா துணியை இழுத்து நம்ம மெஷர் பண்ணோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 கிடைக்கிது அளவு. நம்மளுக்கு தேவையான 2 அளவு கிடச்சிருச்சு. மார்பு சுற்றளவு ஒன்று, ஹைட் ஒன்று, உயரம் ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ மார்பு சுற்றளவோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம துணியை இந்த பக்கமாக திருப்பி போடுறோம். அப்போ தான் நம்மளுக்கு துணி கரெக்டாக பத்தும். அதனால் துணியை இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சிட்டோம். இப்போது மார்பு சுற்றளவு நம்மளுக்கு 24 வந்தது. அதில் பாதி 12.25, நம்ம 12ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது கூட நம்ம 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 12 + 2 14 வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். துணியோட இந்த எட்ஜில் அந்த அளவு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம 14க்கு மெஷர் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேயும் போட்டுட்டு மேல் பக்கமும் 3 இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக பிடிச்சி இப்படி மேலே உதறி நம்ம கீழே இப்படி போடும்போது கரெக்டாக வந்துடும் துணி. போட்டுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம. இப்போ இந்த கீழ் பக்கத்தில் நம்ம ஸ்கேல் வச்சு அந்த ஒரு ஸ்கேல் அளவு கோடு போடுறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம உள்ளே மடித்து தைப்போம். ஸோ அதுக்காக நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கேல் அளவு கோடு போட்டாலே போதும். இப்போ அதிலிருந்து நம்மளோட ஹைட் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணோம், 15 இன்ச்சு. ஸோ அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து மெஷர் பண்ணோம், 15 இன்ச் அப்படின்னு. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த மடித்து அடிக்கிறதுக்கு அந்த ஸ்கேல் அளவு விட்டது. அப்புறம் இங்கே மேல் பக்கமாக உள்ளே இருக்கு இல்லையா கிளாத் நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்கான மெஷர்மெண்ட் நம்ம விடலை. ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கமாக நம்ம ஆல்ரெடி ஒரு கோடு போட்டுப்போம், அதுக்கு மேல் பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் வந்து மெஷர் பண்ணோம். அது வந்து 24 இருந்தது. ஸோ 24ல் பாதி வந்து 12. ஸோ 12 + 2 14 எடுத்துக்கிட்டோம். 14 வந்து மெஷர் பண்ணி நம்ம துணியை மடித்து போட்டாச்சு. மடித்து போட்டு ஹைட்டு வந்து அந்த நெக்கு ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு 15 இருந்தது. மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா கீழ்ப்பக்கமாக ஸ்கேல் வச்சு இந்த மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஹைட்டு 15 இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. மேலே வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பாடியோட அகலம் உயரம் ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போது ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம்.
அந்த கிளாத்தில் நான் எடுத்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு பேக் சைடுக்கு. அதனால் இதை வேறு ஒரு கிளாத்தில் எடுத்திருக்கேன். நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நல்ல சுருக்கம் இல்லாமல் இப்படி எடுத்துட்டு இந்த எட்ஜு வந்து இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் மேலே ஸ்டிச்சிங்க்கு விடுறோம். இது வந்து ஸ்டிச்சிங்க்கு மேலே விட்டு ஒரு மார்க்கு. அதே மாதிரி நெக் இந்த இடத்துலையும் ஸ்டிச்சிங்க்கு விட்டு வெளிப்பக்கமாக ஒரு மார்க்கு, அந்த சைடும் ஸ்டிச்சிங்க்கு விட்டு வெளிப்பக்கமாக ஒரு மார்க்கு, ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த இடத்துக்கு மேலே அதுதான் வெளிப்பக்கம், மேல் பக்கம் தான் இந்த இடத்துல வெளிப்பக்கம், அங்கே ஒரு மார்க்கு. ஸோ நம்மளுக்கு இந்த பேக் சைடுக்கு தேவையான மார்க்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த கீழ் பக்கமாக மட்டும் இப்படி கொண்டு வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த நெக்கோட பெண்டு முடிஞ்சுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை எப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இவ்வளோதான், நம்ம நெக்கும் ஜாயின் பண்ணியாச்சு, இதுவும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலை, ஏன்னா இது தேவைப்படலை. அந்த வீடியோ டெலீட் ஆனதுனால திரும்பவும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பேக் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் இதே கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது தேவைப்படாத கிளாத்து கட் பண்ணால் வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் இதிலே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதை கட் பண்ணலை, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒரு கட் பண்ண கிளாத் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பேக் சைடு வந்து இந்த சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கிளாத் இருக்கும்ல, அதனால இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருப்போம், இதை வந்து நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் பார்ட் வந்து இதுக்குள்ளே வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிளாத்துக்கு ஈக்குவலாக இது வரணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடக்கூடாது. இந்த இடத்துல கிளாத் இருக்கணும், இந்த இடத்துல கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக போட்டுட்டு இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்படி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். அவுட்லைன் கொடுத்துட்டு திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா துணியை பின்பக்கமாக மடிச்சு, அதாவது பின்பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம மடித்து போட்டு பேக் சைட் கட் பண்ணியிருப்போம். இப்போ ஃப்ரண்ட் சைடோட நெக்கு எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முன்பக்கம் தெரிகிற மாதிரி மடித்து போட்டிருக்கோம். மடித்து போட்டுட்டு இப்போ வந்து இந்த நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு சென்டரில் வர்ற மாதிரி இதோட ஷோல்டர் பார்ட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். நம்ம அங்கே எப்படி நம்ம பேக் சைடுக்கு 1/2 இன்ச் விட்டு இது பண்ணமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த கொக்கி பட்டியை விட்டுருங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்தோடது கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு விட்டு. ஒரு சிலர் வந்து இப்படி இழுத்து வச்செல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணால் தப்பாயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு இந்த வி பட்டியோட இடம் இருக்கு இல்லையா, ஸோ வி பட்டியிலேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட நெக்கை மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது எப்போவுமே அப்படியே நம்ம வந்து கர்வ் ட்ரா பண்ணக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்கேலில் மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த லைனில் வந்து நம்ம கர்வ் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம டாட்டெல்லாம் மார்க் பண்ணணும். அதுக்கு ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4.25 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கீழே தள்ளி அதே மாதிரி 4.25 மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 மார்க்கிங்ஸையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டாட்ஸ் எப்போவுமே மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட உள்பக்கமாக தான் அளவெடுக்கணும். இப்போ ஷோல்டர் பார்ட்லேருந்து அந்த டாட்டை ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து பிடிச்சி அதோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நார்மலாக எல்லாருக்குமே 10 இருக்கும், 10 or 10.5 அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 10 இருக்குது. ஸோ மேலேருந்து நம்ம 10 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 3 வந்தது. ஸோ அதே மாதிரி அதையும் 3 மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் 10 + 3 வந்தது. இப்போது அந்த பக்கம் இந்த லைனில் வச்சுட்டு அந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிட்டு இதை ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம மார்க் பண்ண மார்க்கிங்ஸை எல்லாத்தையும். இப்போ ப்ளவுஸோட கீழே வர டாட் முடிஞ்சுது. ஃப்ரண்ட் டாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸோட கொக்கி பட்டியை வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு அந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஒரு மார்க்கு, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிடுவோம் மடித்து. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த செகண்ட் பண்ண மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த டாட்டை வச்சுட்டு அங்கேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு டாட்டு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கான மார்க்ஸ் முடிஞ்சுது. இப்போ இதிலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டாட்டோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத கொக்கி பட்டியோட உள்பக்கத்தில் நம்ம அளந்துக்கலாம். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5 இருக்குது. ஸோ இதோட அளவு 2.5 இருக்குது. அந்த 2.5 அளவை நம்ம இதில் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ அந்த டாட்டும் இந்த டாட்டும் முடிஞ்சுது. இந்த ஹாம்கோல்லேருந்து வர்ற ஒரே ஒரு டாட்டு தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வரும்ல, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ட்ரையாங்கிள்க்கும் வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி கொக்கி பட்டியோட உள் பக்கத்தில் அந்த ஆம்கோல்லேருந்து வர டாட் அதை வந்து நீட்டாக நல்லா எடுத்துக்கலாம். எடுத்து அதோட மெஷர்மெண்ட் அளந்துக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் எப்படி அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தோட அளவும் சேர்ந்து தான் இருக்குது அதோட மெஷர்மெண்ட்டு. ஸோ அதையும் எடுத்து இந்த நம்ம வச்சுருக்கிற லைனில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ 3 டாட்டுமே நம்மளுக்கு எடுத்தாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த சைடு மட்டும்தான் இப்போ நம்ம மார்க் பண்ணோம். இப்போ அங்கே வந்து நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமா, ஸோ அந்த 2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம் நம்மளோட ப்ளவுஸோட சைட் பார்ட்டை. ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு கோடு போடுறோம். வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம பண்ண அந்த மார்க்கிங்ஸையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் கிடச்சிருச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. பேக் சைடு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இந்த இடத்துலலாம் நம்ம நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நல்லா நம்ம மார்க்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அதோட மார்க் வந்து உள் பக்கமாக நம்மளுக்கு தெரியும். ஸோ பின்னாடி பக்கம் தெரிலனா அப்படின்னா உள் பக்கம் தெரியும். ஸோ அதுலேயும் நம்ம மார்க்கர் வச்சு திரும்பவும் நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ அதோட மார்க் வந்து நம்மளுக்கு பேக் சைடு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம நாச் போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் சைடும் மார்க்கிங்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டாட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டி கட் பண்ணலாம். பட்டிக்கான கிளாத் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எப்படி பேக் சைடுக்கு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்கேல் அளவு வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பட்டி அளவை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு அந்த கோட்டுக்கு மேலே தான் நம்ம வைக்கணும். அந்த கோட்லேருந்து தான் நம்மளுக்கு பட்டி ஸ்டார்ட் ஆகுது. வச்சுட்டு இதோட மேல் பக்கம் ஒரு டாட்டு, சேம் அந்த இடத்துல அங்கே ஒரு டாட் போட்டுட்டு அந்த இடம் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடம் வந்து 2.25 இருக்குது. ஸோ 2.25 வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டியோட ஷேப், அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியோட ஷேப் என்னவோ அதே மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஒரு சில ப்ளவுஸில் எல்லாம் நல்லா குழி மாதிரி இருக்கும், ஒரு சில ப்ளவுஸில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இப்படி ஒரு லைன் போட்டு விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சைடும் அந்த சைடும் ஒரு நாச் போட்டு பேக் சைடும் அதை வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டா பட்டி ரெடி. இப்போ நான் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத்தில் 2 பட்டி கிளாத்தை வந்து எடுத்து இப்போ ஸ்லீவுக்கான கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இந்த மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது எடுத்துகிட்டு கீழே அந்த கிளாத் வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறதுனால கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்தாச்சு. ப்ளவுஸோட கொக்கிப்பட்டியோட பக்கத்தில் இருக்கிற கை அதை தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டு எடுத்தாச்சு. இப்போ கையை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தைக்கிறதுக்கான அளவு விட்டாச்சு. இந்த இடத்துல தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே விட்டு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கிங்ஸ் பண்ணியாச்சு. இதை ஜாயின் பண்ண வேண்டியது தான் நம்மளுக்கு வேலை. எப்படி ஜாயின் பண்ணணும்னா மேலேருந்து ஒரு 2 இன்ச் அளவு ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி வந்து அப்படியே பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கும் வீடியோஸ் போடுறேன். வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போச்சு, அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி நானும் ஸ்பீடாக பேசியிருக்கேன். ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.